ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம போனாஸ் கிச்சனில் இறாலோட கிரேவி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடான உடனே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம மசாலா தாங்க ரெடி பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை போட்டு தாளிச்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 80% இருந்தால் போதும். இது கூட நம்ம 2 தக்காளி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கிளறி விடுங்க. சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இது கூட ஒரு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இது டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மசாலா. இதை லைட்டாக வதக்கினா போதும். நல்லா ப்ரௌனிஷாக வதக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைங்க. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சு அதை ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதே கடாயிலே நம்ம கிரேவி செஞ்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் கடுகும் சோம்பும் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூட தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இது கூட 2 பெரிய தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். அது சால்ட்டாக இருந்தாலும் கல் உப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா கிரேவியாக இருக்குங்க. இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இது கூட நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்க எறா சேர்த்துக்கலாம். இது 1 kg எறாங்க. நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. எறால தண்ணி இருக்கும். அதனால் வதக்கும் போதே அந்த தண்ணி வரும். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா எறா வதங்கட்டும். அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணி கீழே இறங்கும். இப்போ பாருங்கள், தண்ணி வந்திருக்கு. இதை நல்லா கிளறி விடலாம். அடிக்கடி நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இறால இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இறாவும் நல்லா வெந்திருக்கு. இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 5 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைத்த மிளகாய் தூள். இது தாங்க நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படியே கூட எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி நான் செய்ய போகிறது கிரேவி தான். அதனால் நான் இன்னும் கண்டினியூ பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்.
மசாலா பாருங்கள் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் சேர்க்க போகிறோம். இந்த பேஸ்ட்டில் வெங்காயம் இருக்குது, தக்காளி இருக்குது, மிளகு, ஜீரகம், சோம்பு, தேங்காய் இருக்குது. தேங்காய் வேணாம் அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா வந்து கிளறி விடுங்க. தேங்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இது கூட நம்ம ஜாரில் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதில் இருக்கிற தண்ணியை வந்து அலசி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியே போதுமானதுங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதுக்காக நான் கொஞ்சம் தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கிளறி விடுங்க. குழம்பு வந்து இனிமேல் தான் கொதிக்க ஆரம்பிக்கும். கிளறும் போதே பாருங்கள் எப்படி கொதிக்குது குழம்பு. எறா வந்து ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கு. இதிலேருந்து நீங்கள் வந்து ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அந்தளவுக்கு கொதிச்சா போதும். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக இல்லைங்க, நல்லா கிரேவி பதத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். அப்போ தான் எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். இதிலே பாருங்கள் எண்ணெய் வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்குது. இப்போ நான் கரண்டி வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து எண்ணெய் தனியாக வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இது கரெக்டான பதங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நான் எடுத்து கூட காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கிரேவியாக வந்திருக்கு. வீடே கம கமன்னு கமக்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கிரேவி வந்து நல்லா கெட்டியாக வந்திருக்குன்னு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. எறாவும் பாருங்கள் எல்லாம் குட்டி குட்டியாக ஆகிடுச்சு. நல்லா பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.